தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை நீ குறித்து வைத்துக்கொள். உனக்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது என்பதையும் உனக்கு வெளிப்படையாக சொல்ல வந்திருக்கிறேன். அது யார் என்று உனக்கு சொல்வதில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்காது. அதனால் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு அழிவு காலம் யாருக்கு என்று உன் அப்பன் தொடங்கி வைத்திருக்கிறேன் என்பதையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எனக்கு சொல்வதில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. நான் இனிமேல் இதிலிருந்து பின்வாங்க போவதும் இல்லை. கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல உண்மைகளை என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் துன்பங்களையும் துயரங்களையும் அதிகமாக அனுபவித்து சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் கொடுக்கின்ற இன்னல்களை எல்லாம் தாங்க கொள்ள முடியாமல் மிகுந்த வேதனைப்பட்டு நிற்கின்ற என் குழந்தை, இனிமேல் இந்த வாழ்க்கையில் நான் எப்போதும் இது போன்றவர்களை எல்லாம் எதிர்கொள்ள முடியாது என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய இத்தனை வருத்தங்களுக்கும் உன்னுடைய இத்தனை வேதனைகளையும் நீங்கி இனி இந்த வாழ்க்கை உனக்கான மிக பெரிய நம்பிக்கையை உன் முன்னால் கொண்டு வந்து தரப்போகின்றது. யாருக்கெல்லாம் உன் மீது இது போன்ற வர்மங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றதோ, உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று எப்போதெல்லாம் இவர்கள் இந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அதுவெல்லாம் உன் வாழ்க்கையை நீங்கி இனி எப்போதும் இந்த சூழ்நிலைகள் இருந்து உனக்கு பல இன்னல்கள் வாழ்க்கையில் நீங்கி வர தொடங்குவதை எல்லாம் நிறுத்திவிட இந்த கருப்பன் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை உனக்கு மிக பெரிய பலன்களை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. அப்பன் நான் நினைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒற்றை நொடியில் மாற்றங்களை கொண்டு வர வந்திருக்கலாம். ஆனால் அதை செய்யாமல் நான் இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. இதை செய்யாமல் நான் இருப்பதற்கும் ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் எந்த விஷயம் உனக்கு மின வேதனையை கொடுக்கின்றதோ, எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுதியான துன்பத்தை கொடுக்கின்றதோ, அந்த விஷயத்திலிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு உண்மை இருக்கிறது. உனக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுத்தவர்கள் யார் என்பதையும் நீ அறிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் என்பதையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் நீ பட்டதிலிருந்து இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க போகிறது என்பதையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இவ்வளவு நாளும் உன்னை அவமானப்படுத்தி இத்தனை நாளும் உன்னை கஷ்டத்தெல்லாம் கண்டு என் பிள்ளை நீ சந்தோஷப்பட்டு இனி உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இவருக்கு தான் அழிவு காலம் ஆரம்பித்திருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துன்பங்களையும் சோதனைகளையும் உனக்கு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் மனதளவில் இந்த வாழ்க்கையை நமக்கு வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு நாம் நிரந்தரமாகவே இங்கிருந்து சென்று விடலாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு உனக்கு பல துன்பங்களை கொடுக்க முன் வந்த இந்த இவருக்கு தான் அழிவு காலத்தை தொடங்கியிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. என் தங்க பிள்ளையே, எத்தனையோ இன்னல்களையும் சோதனைகளையும் ஆளாக்கி நிற்கின்ற போதெல்லாம் இதையெல்லாம் எப்படி நாம் கடந்து நமக்கான வாழ்க்கையை வாழ முடியும் என்று நீ யோசித்து கொண்டிருந்த தருணங்களாயிரும். உனக்கு இந்த துன்பங்களை கொடுக்கின்றோமே என்று ஒரு நொடி பொழுதிலும் அவர்கள் சிந்தித்தது கிடையாது. இப்பேற்பட்ட கஷ்டங்களை உனக்கு கொடுக்கிறோமே என்று சொல்லி ஒரு நாளும் இவர்கள் வருத்தப்பட்டது கிடையாது. எல்லா நிலையிலும் தாண்டி நீ என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைகளை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டாய். ஒவ்வொரு நம்பிக்கையும் உள்ள மனிதராவது இந்த வாழ்க்கையை நாம் கண்டுவிட மாட்டோமோ என்று நீ எண்ணிக்கொண்டிருந்தாய். ஆனால் இதுவரையிலும் இப்பேற்பட்ட நம்பிக்கை கொண்ட ஒருவரை நீ இந்த வாழ்க்கையில் சந்திக்கவில்லை என்பதுதான் உண்மை. மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை மட்டும்தானே இவர்கள் கொடுக்க நினைத்தார்கள். எந்த நிலையிலும் நீ நல்லபடியாக வாழ்ந்துவிடக்கூடாது என்று தானே ஆசைப்பட்டார்கள். மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை கேலியும் கிண்டலும் செய்து உன்னை மிகுந்த மன வருத்தத்திற்கு ஆளாக்கினார்கள் அல்லவா?
வேறு எதையுமே இவர்கள் பெரிதாக உனக்கு செய்ய நினைக்கவில்லை. கஷ்டங்களை கொடுப்பதை மட்டும்தான் இவர்கள் பெரிதாக நினைத்திருந்தார்கள் என்பதுதான் உண்மை. இந்த நிலை மாற வேண்டும். இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் இருந்து நிச்சயமாக உனக்கு மிக பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும். அத்தனை இன்னல்களில் இருந்தும் நீ மிக பெரிய ஒரு சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்பதுதான் உன் அப்பன் கருப்பன் என்னுடைய ஆசை. இந்த கருப்பன் அதற்கு இறங்கிவிட்டேன் அல்லவா? இதற்கு மேலும் இவர்களை விட்டோம். ஆனால் இவர்கள் உன்னை நிச்சயமாக நடுதெருவிற்கு இழுத்து வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னை மிகுந்த வேதனைக்கும் ஆளாக்கி விடுவார்கள். ஆனால் என் குழந்தையே, ஒரு முக்கியமான விஷயம் இதில் இருக்கின்றது. என்ன தெரியுமா? தெய்வத்தின் பெயரை சொல்லிதான் இவர்கள் உன் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருந்தார்கள். தெய்வத்திற்கு அவர்களை நாம் பிடிக்கும் என்பது போல தெய்வத்திற்கு மிகவும் அருகாமையில் இருந்து கொண்டிருந்தார்கள். தெய்வம் உன்னை எந்த அளவில் மனதில் நினைக்கின்றார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் செய்கின்ற தவறுகளும் தீவைகளும் அவர்களை தெய்வத்திடமிருந்து விலகி வைக்கிறது என்று கூட தெரியாமல் உன் மீது அவர்கள் அதிகப்படியான வேதனைகளை காண்பித்து கொடுத்திருந்தாலும் எப்படியாவது நாம் இவர்களை பழி வாங்கி விடலாம், எப்படியாவது இவர்களின் வாழ்க்கையை நாம் கேள்விக்குறியாக மாற்றிவிடலாம் என்று இவர்கள் எண்ணுகின்றார்கள். இந்த எண்ணங்கள் எல்லாம் பொய்யாகும் பொருட்டுதான் இனி இவையெல்லாம் நடக்க முடியாதபடிக்கு உன் கருப்பன் நான் இருந்து அத்தனையும் சரி செய்து கொடுக்க வந்திருக்கிறேன் என்பதுதான் உண்மை. கருப்பனின் ஆட்டம் தொடங்கிவிட்டது. கருப்பன் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் தொடங்கிவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் இவர்கள் கேள்விக்குறிகளாக நினைத்தார்களோ அப்படியெல்லாம் அவர்கள் வாழ்க்கையை நான் இப்போது கேள்விக்குறியாக நினைக்கிறேன் என்பதுதான் உண்மை. இந்த நிலையும் எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நம்பு. என்னை நம்பிய பிள்ளைகள் யாரும் வருத்தப்பட வேண்டாம். யாரெல்லாம் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தார்களோ, யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் மிக பெரிய துரோகத்தை கொடுக்க நினைத்தார்கள் என்பதை உன் அப்பன் நான் நன்கு அறிவேன். என்னை மீறி இந்த வாழ்க்கையில் எதுவும் நடந்து விடாது. என்னை மீறி இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களும் வந்து விடாது. நான் இருந்து தருவதை எல்லாம் நீ உறுதியாக நம்பிக்கொள். நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள். அதுவரையிலும் சற்று நீ பொறுத்திருந்தால் போதும். எது வருகின்ற நேரங்கள் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் உனக்கான மிக பெரிய நம்பிக்கையும் உன் அப்பன் என் மூலமாக கொடுக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே. உண்மையை தேடி அலைகின்றாய் அல்லவா? அந்த உண்மையை இந்த கருப்பன் நான் தருகின்றேன். உனக்கு இந்த தெய்வத்தை அன்றி வேறு யாரும் உன் இடத்தில் உண்மையாக இருந்துவிட முடியாது. தெய்வம் என்றும் உன் முன்னால் நின்று உனக்கான உண்மைகளை உனக்கு சொல்லி கொடுக்கும் போது என் பிள்ளை, வேறு யாரிடத்திலுமிருந்து நீ உண்மைகளை எதிர்பார்க்கின்றாய்? பொய்யும் புரட்டும் எப்போதும் சொல்லி திரிகின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ எந்த ஒரு விஷயத்தையும் பெற நினைத்தாலும் உனக்கு தோல்விகள் தான் எஞ்சி நிற்கும் என்பதையும் புரிந்து கொள். உன் வாழ்க்கை கேள்விக்குறியாக்க நினைக்கின்ற இவர்கள் நிச்சயமாக இனி ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகள் நடக்க அனுபவித்து விட மாட்டார்கள். பல துன்பங்களையும் பல இன்னல்களையும் கொடுத்தே பழகப்பட்டவர்கள் அல்லவா? மற்றவரின் கண்ணீரை காண துடித்தவர்கள் அல்லவா? இனிமேல் இவர்களின் கண்ணீரை நீ காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீ செய்த பாவம் உன்னை என்ன நிலையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்று பார்த்தாயா என்று மற்றவர்கள் இவர்களை பார்த்து கேலி கேட்கின்ற ஒரு நிலைக்கு இவர்கள் வாழ்க்கையில் தள்ளப்பட போகிறார்கள் அல்லவா? என் குழந்தையே, என்ன நடந்தது, எது நடந்தது என்பதை எல்லாம் சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற அத்தனை இன்னல்களும் உன்னால் முடிவு கட்ட முடியும். யாருக்கு பாவம் பார்ப்பதோ அவர்களை பார்த்து இரக்கம் கொள்வதுமோ நீ இருந்து கொண்டிருப்பாய். ஆனால் எந்த நிலையிலும் என் குழந்தை நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை எப்பேற்பட்ட இன்னல்களையும் என் பிள்ளை சூழ்நிலைகள் வந்தாலும் தெய்வம் கூட உன்னை காப்பாற்றுவது
கிடையாது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ இடர்களை உனக்கு கொடுக்கின்ற இந்த மனிதர்களுக்கு நீ பாவம் பாவம் என்று பார்க்கலாமா? மற்றவர்கள் வாழ்க்கையில் எப்போதுமே கஷ்டங்களை மட்டும் கொடுக்க நினைக்கின்ற இவர்களை நான் ஒருபோதும் இனிமே விட்டுவிடக்கூடாது. நல்லது நடக்கும் என்று இவர்கள் திருந்துவார்கள் என்று எதிர்பார்த்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. இனிமேல் என்ன நடக்கும், எது நடக்கும் என்பதை பற்றி மட்டும்தான் நாம் யோசிக்க வேண்டும். இவர்களுக்கு கொடுத்த அவகாசம் எல்லாம் முடிந்துவிட்டது. இவர்கள் உன் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் வந்து உனக்கு கொடுத்த அத்தனை துன்பங்களும் முடிந்துவிட்டது. உன்னை சுற்றி என்ன நடக்கும், உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதையும் என் பிள்ளை முழுமையாக யோசிக்க தொடங்கினாலே போதும். உன்னோடு இருந்து நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி நிச்சயமாக உனக்கு அடுத்த கட்டம் என்னவென்பதையும் தெளிவுபடுத்தும். இந்த வாழ்க்கை உனக்கு என்னென்ன நன்மைகளை எல்லாம் கொடுத்தது என்பதை உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இத்தனை காலமும் இந்த கருப்பன் வாழ்க்கையில் நீ பட்ட உன்னுடைய ஒவ்வொரு அவமானங்களையும் சேர்த்து வைத்து உனக்கு வாழ்க்கையில் உனக்கு பதில் இன்றே கிடைக்கப் போகின்றது என்பதையும் புரிந்து கொள். அப்பனுக்கு அழிவு எளிதில் கோபம் வந்து விடாது. ஆனால் இந்த கோபம் எனக்குள் வந்துவிட்டது என்றால் அதன் பிறகு நான் யாரை அழிக்க நினைக்கின்றனோ அவர்களை அழிக்காமல் ஓய்ந்து விட மாட்டேன். அதன் பிறகு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையை தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது. நல்லது எது, கெட்டது எது என்று யோசித்து முடிக்கும் முன்னே உன் வாழ்க்கையை பதம் பார்க்க இவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். எதற்கும் நீ விழிப்போடுதானே இருக்க முயற்சி செய்ய வேண்டும். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும். இனிமேலாவது என்ன நடந்தாலும் சரி, சற்றென்று மனமுடைந்து விடாமல் எந்த சூழ்நிலையிலும் கடந்து வாழ பழகிக்கொள். உனக்கு இப்பேற்பட்ட ஒரு இன்னல் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வரும் என்று ஒருபோதும் அந்த நிலையில் உன்னை காக்க நான் எங்கிருந்தாலும் வந்து விடுவேன் என்பதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் தாமதிக்காமல் உன் வாழ்க்கையை அளிக்க நினைக்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில் கருப்பன் வந்து விட்டானே என்ன? என் பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் புரிந்து நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ பழகு. எல்லாவற்றையுமே உனக்கானதாக என் பிள்ளை மாற்றிவிடலாம். எல்லா சூழ்நிலைகளையும் உன்னுடையதாக நான் நல்லபடியாக மாற்றி கொடுக்கவும் எப்போதும் உறுதுணையாக இருப்பேன் என்பதை மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும். நீ கடந்து வந்த பாதைகள் உனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் என்று நிறைய இருக்கும். எல்லாமே ஏதாவது ஒன்றை உனக்கு சொல்லிக்கொண்டேதான் கொடுத்திருக்கின்றது. இனிமேலாவது தெய்வத்தின் அன்பும் தெய்வத்தினுடைய உறுதுணையும் ஒருவருக்கொருவர் இருக்கிறது என்றால் அதை நிச்சயமாக இந்த வாழ்க்கை நல்லபடியாக உணர்த்தி கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். எதிர்பாராத நேரங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வரும்போது நிச்சயமாக உன்னால் எதிர்பார்க்கின்ற பல நல்ல விஷயங்களை கருப்பன் நடத்தி கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். அப்பனின் அன்பு உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பதையும் அதுவரையிலும் எதற்காகவும் கலங்காமல் இரு. அதுவரையிலும் இந்த சூழ்நிலையை கண்டு மயங்காமல் இரு. உன்னோடு நான் இருந்து கொடுப்பதை நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். வேறு எது பற்றியும் நீ வருத்தப்பட வேண்டாம். உன்னை காயப்படுத்தினவர்களும் வேதனைப்படுத்தினவர்கள் என்று சொல்லி கொண்டிருப்பதை விட கருப்பன் அவர்களை பார்த்து கொண்டேன் என்று கடந்து சென்று கொண்டே இரு. எப்போது உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமோ அப்போது உனக்கான வெற்றி உன்னை வந்து சேர்வதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு பெருமகிழ்ச்சியை உன்னால் கண்டுவிட முடியும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். வேறு எதுவும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பெரிதாக தேவையில்லை என்பதை உணர்ந்து விட்டாலே போதும். உனக்கு நல்லது நடக்கும். இந்த வாழ்க்கையில் என்றும் உனக்கான நன்மைகள் எப்போதும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷமாக இருந்து விட்டால் என்றுமே உனக்கான மகிழ்ச்சி உன்னை தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும்.
என்பதை மறந்து விடாதே. என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.